உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்திலிருந்து தான் நேரலையாக வலம் வரப்போகுது. நிகழ்விடத்தில் அறிவிப்பாளர் ஜே.எஸ். லீல வினோதன் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் லீல வினோதன். வணக்கம் தர்மபுரி பண்பாளர்களுக்கு வணக்கம். நாம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில் நிறைய மாணவிகள் அது பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்து இது பயின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொன்னா போதும் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசுவோம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கோபி விஜயானந்த். எந்த ஊர் நீங்க? ஆத்தூர். சரிங்க. ஆத்தூர்ல படிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கல்லூரியிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? கல்லூரியே கை தட்டுப்பா. நல்லா தம்பி, நல்லா தானே ஆரம்பிச்ச. ஆரம்பமே வெளுப்பா. கல்லூரி நான் நினைச்ச மாதிரி வரல, பட் கவுன்சிலிங்ல போட்டேன் சார் ஏதோ வந்து சார் அப்படி. சரி, ஆத்தூர்ல வந்துருக்கீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யார் சொல்லுவீங்க? கபிலன். சரி, ரைட். இப்போ கபிலன், சரி, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? கோபி. இது நிகழ்ச்சி லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் பேசி வச்சுட்டீங்களா? ஆமா, எல்லாரும் குல்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கலீங்களா? நம்ம பிரின்சிபல் கிட்ட பேசிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா சித்தாலட்சுமி எல்லாம் வந்த உடனே எல்லாருமே குல்பி. இவங்க எது, அதாவது பிரின்சிபலுக்கே குல்பி கொடுக்குற ஸ்டூடெண்டா இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு கொடுக்கலையா? நாங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ். சரி, கபிலன் நீங்களுமா? சரி, 12th வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். காலேஜ்லயும் ஒரே கிளாஸ். காலேஜ்ல ஒரே கிளாஸ். அது மட்டும் இல்லாம இப்போ புதுமுக வகுப்பு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பா ஆடிட்டோரியல் நடந்துட்டு இருக்கு. அப்படியே எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க 2 பேரும் இந்த கல்லூரி படத்துல வர மாதிரி பேசுனா நீ பேசன்ற மாதிரியா? சொல்லுங்க கபிலன், எப்படி உங்க ஃப்ரெண்டை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. என்ன அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது அப்படின்றீங்களா? சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் க்ளோஸாவே தான் இருக்கும். எந்த இது வந்தாலும் அனுசரிச்சு பார்த்து பண்ணிக்குவீங்க. நண்பேண்டா. சரி, இப்போ என்ன பாடல் பாடுறீங்களா, கவிதை சொல்ல போறீங்களா? பாடல் பாடம் எல்லாரும் ஒரு குரூப் சிங்கிங். குரூப் சிங்கிங். ஐ அம் ட்ரைன் தரேன் அப்படி இருக்கு. ட்ரைன் தரேன் இந்த மாதிரி பாடுங்க. மைக் வேணுமா? இல்ல சார். இந்த கோலி சோடா கீடா இல்ல அதெல்லாம் அப்படியே பாடிடுங்க. ஸ்டார்ட். 1 2 3. வாய மூடி சும்மா இருடா, பத்து நேரம் நடடா, கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா, காதல் ஒரு வம்புடா. வாய மூடி சும்மா இருடா, பத்து நேரம் நடடா, கண்ணை கட்டி காட்டுல விட்டுடுடா, காதல் ஒரு வம்புடா. கடிகாரம் தலைகீழாய் ஓடும், இவன் வரலாறு எதுவென்று தேடும், அடிவானில் பணியாது போகும், இவன் கடிவாளம் அணியாத மேகம், பல நிலை ஒளிகளில் தலை குலுங்கிடும் போதும், இவன் மனவெளிகளில் கனவுகள் இல்லை ஏதும், காணாமலே போரானடா, ஏன் இன்று கேட்காதே போடா, வாய மூடி சும்மா இருடா, நோட்ட பார்த்து நேரம் நடடா, கண்ணை தட்டி காட்டுல விட்டுடுண்டா, காதல் ஒரு வம்புடா. நல்லா படிங்க ஃப்ரெஷர்ஸ். அடே அப்பா, இப்போ பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல 12 டைம் டா டா டான்றாங்க. அது யாருமே பார்த்து என்ன பார்த்து சொல்லல. இல்ல சார், கண்டிப்பா இல்ல சார். அது எப்படி சொல்ல முடியும்? உங்க பேரு என்ன? கேசவி. உங்க பேரு? தனுஷ்யா சார். தனுஷ்யா. நீங்க எந்த ஊருமா? நான் ஆரணி சார், திருவண்ணாமலை. ஆரணி சார். ராஜபாளையம், விருதுநகர். எஸ் சார். அடே அப்பா, தமிழ்நாடே எங்க சங்கமிச்சிருக்கு. சரி, அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்போம். அடடா, யார் யாது அப்படின்ட்டு தம்பி ஒருத்தர் போயிட்டே இருக்காரு. ஆனா இவர் பார்த்தா தைரியமா நம்ம சுல்லான் தனுஷ் மாதிரி இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அரவிந்த். எந்த ஊர் அரவிந்த் நீங்க? ஆந்திரா. ஓ, தெலுங்கு மாட்டாடுறா? கொஞ்சம். ஆந்திரால நகிரி ஃபுல் தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டும் பேசுவேன். 2 பேசுவீங்க. தமிழ் பேசுவீங்க. நம்ம அன்னை தமிழ் மொழியே பேசுவோம். சரிங்க. உங்களுக்கு தமிழ்ல இப்போ என்ன இயர் படிக்கிறீங்க? நான் ஃபைனல் இயர் டிப்ளமோ. ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இங்க எத்தனை வருஷம் ஆகுது? நான் லேட்டர்ல வந்தேன். இது செகண்ட் இயர். சரி, எப்படி இருக்கு இங்கெல்லாம்? சேலம் எப்படி இருக்கு? சேலம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த தொழில் அப்பாவோட பிசினஸ் இருக்கிறதுனால இந்த தொழிலுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எனக்கு இப்போ இந்த ஸ்டடிஸ் முடிச்சு அப்பா கூட பிசினஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. என்ன பிசினஸ் பண்றாரு? அப்பா மேனுஃபேக்சர் பண்றாரு கிளாஸ். அப்படியா?
அப்பா பேர்லாம் சொல்லாமே. பாலசுப்ரமணியம். சரி சரி, எல்லாம் ஒரு பாட்டு பாடுங்களேன் தமிழ்ல. ஹலோ தெலுங்கு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சோ, கன்னட பாட்டு. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சகோதரி இருக்காங்க. நீ என்னம்மா காலேஜ் படிக்கிறியா? ஐயோ 10th 8th படிக்கிற மாதிரியே இருக்கியே. உங்க பேர் என்ன சொல்லுமா? என்ன அந்த கையில குல்பியா? ஐயோ ஐஸ்கிரீமா இருக்கு. கீர்த்தனா சரிம்மா. கீர்த்தனா எந்த ஊர் நீங்க? கர்நாடகா. கர்நாடகா. ஓ கன்னடா வேற தெரியாது நமக்கு. சரி தமிழே பேச போறீங்க? கொஞ்சம் 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 தமிழ் தெரியும். சரி சரி சரி, உங்களுக்கு அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சது யாரு? மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா மீன்ஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்தரன் சார், ஐ லைக் எவ்ரிவன். லைக் எவரிவன். யா. சரி, இப்போ கர்நாடகாவுல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோ, கர்நாடக ஹீரோ. டாக்டர் விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன். சரி தமிழ்நாட்டு ஹீரோ? తమిళనాడులో తలపతి విజయ్. మిగారు. సరే పరిచయం పోறீங்க? చదివేసి ఏం చేయబోస్తావు? నెక్స్ట్ బీటెక్. బీటెక్ చదువుతావు? పనికిపోండో ఎందుకు కొంచెం కొంచెం. சரி சார் சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. சுகல் சந்தனா. எந்த ஊர் மணி? கர்நாடகா. மைசூர். சரி எப்படி இருக்கு மைசூர்லாம்? நல்லா இருக்கு. தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஓகே ஓகே. சரி என்ன சொல்ல விரும்புறீ? சார் ஒரு சாங் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ரீல்ல ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த சாங் நான் பாடுறேன். நிறைய சாங் ஃபுல் வைரல் ஆயிருக்கு. கேட்போம். ஏதாவது கம்பெனி கால் வேணுமா? ராண்டி ஜனங்க ಪ್ಯಾರಿಗೂ ಕಾಣದಂತೆ ಹಾಡ್ತಾ ಸಾಲಿನಲ್ಲಿ ಮೂಡಿದ ಪ್ರಾಣದಂತೆ ಚೇತನವಾದಿ ನೀನು ನೀ ಬಂದ ಮೇಲೆ ಬಾಕಿ ಮಾತೇನು. ஒரு தெலுங்கு கன்னடம் எல்லாம் மிக்ஸா இருக்கு. வணக்கம். தீபதர்ஷி எந்த ஊர் நீங்க? சேலமா. என்ன படிக்கிறா? செகண்ட் இயர் லேட்ல பிடெக். சரிம்மா. ஓ நீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க நிறைய ஜோக் சொல்லுவீங்க. கண்டுபிடிச்சிங்களே. ஐயோ கை தட்டுங்க செம காமெடி. இது காமெடின்னு சொல்ல வந்தேன். ஒரு சின்ன ஜோக் சரியா பதில் சொல்றவங்களுக்கு உங்க பிரின்சிபல் சார் 2 குல்பி வாங்கி கொடுப்பாரு. சரியா சொல்றீங்களா? கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது என்னமா அது? கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு நடிச்ச படம், சாமி வந்து விக்ரம் நடிச்ச படம். உன்னோட அறிவு இருக்கு பாருங்க. ஐயோ வெரி குட் வெரி குட். அடுத்தது ஆன்சர் பாத்துட்டோம். ஆமா பிட் அடிச்சாங்க. பிட் அடிக்கிறது பழக்கம் போறதே இல்ல. நெக்ஸ்ட் நான் சொல்றேன். அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் என்ன சொல்றீங்க? அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் ஏமா குல்பி சாப்பிடுறதே எய்மா இருக்க கூடாது. ஏதாவது பதில் சொல்லணும். அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் தம்பிங்களா நீங்க ஏதாவது சொல்லாமே. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் எந்த ஊர்? சீதாலட்சுமி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பதில்? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம யோசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி 12 மணிக்கு முடிஞ்சிடும். அப்புறம் பதில் சொல்லுங்க. சரி அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபதர்ஷி வந்து ஒரு கொஸ்டின், அற்புதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது கரெக்டா சொல்றவங்களுக்கு இன்னும் 3 குல்பி வந்து உங்க பிரின்சிபல் வாங்கி கொடுப்பாரு. தம்பி மெதுவா சாப்பிடுங்க. எனக்கு பொறாமையா இருக்குல்ல. கையில கொடுத்தாங்கயா அதுக்குள்ள லைவ் ஆரம்பிச்சிட்டோம். அதிர்ஷ்டமே இல்லாத ஊர் யாரும் சொல்ல மாட்டீங்களா பாய்ஸ்? அம்மா பாய்ஸ்ன்னு கேட்டம்மா. லக்னோ. அவங்களுக்கு தான் சொல்லுப்பா. லக்னோ. வெரி குட் வெரி குட். சரி அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அவ்வளவுதானா? நீ ஸ்டாப் பண்ணோம். இது பாய்க்கு ஆன்சரே சொல்லிட்டேன். மறந்து போயிட்டா? மறந்துருச்சு. அப்புறம் ஞாபகப்படுத்துங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். என்னோட பேர் கீர்த்திகா. சென்னையில இருந்து கீர்த்திகா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம்ல பேசுற மாதிரியே பேசுறாங்க. சொல்லுங்க கீர்த்திகா. சொல்லுங்க நீங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க. அது எஃப்எம்ல எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி நான் பேசுறேன். அப்படியா? இப்போ ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஒரு ரோட் சேஃப்டி. நீங்க ஒரு ஆர்ஜேவா இருக்கீங்க. எப்படி பேசுவீங்க? ஹாய் ஹலோ வணக்கம். கண்டிப்பா இதை வண்டியில போகும்போது மட்டும் கேட்காதீங்க. போனீங்கன்னா நீங்க மேல போயிருவீங்க. அதனால கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டிருந்தால் உள்ள கண்டிப்பா ஏர்பாட்ஸ் இருக்கும். அந்த ஏர்பாட்ஸ் தான் என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே கண்டிப்பா
கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் லைஃப்ல ரொம்ப ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். என்னடா நம்ம முதலுக்கே ஆபத்து வந்துரும் போல இருக்கே. சரி, அதுக்கே இருக்கும் அந்த ஹெல்மெட் என் தலையை பார்த்தா எப்ப 5 சொன்னேன். ஒருவேளை ஹெல்மெட் என் மண்டை ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இப்படிதான் வாயை குடிச்சு நம்ம புண்ணாக்கிறது. சரி, தம்பிகள் வந்து ரொம்ப தயாரா இருக்காங்க. ஆனா பட் யாருப்பா அது ரோஸ் இருக்கிறது? தம்பி வா. ரோஸ், உங்க பேர் சொல்லுங்க. ரோஸ். அபிலாஷ். எந்த ஊர்ல வரீங்க? கர்நாடகா. இது என்னது கையில ரோஸ்? ஃப்ரெஷருக்காக கொடுத்தாரு. டேய், உன்னை பார்த்தா அப்படி குடுக்குற மாதிரியே தெரியலையே. சரி, இருக்கட்டும், நல்லது. சரி, செகண்ட் இயர் படிக்கிறீங்களா? சரி, ரொம்ப என்வரான்மெண்ட் டைமா, அதாவது நீங்க வந்து ஒரு ஜாலியா இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க? சாங் கேட்பீங்க. அப்புறம் ஏதாவது சாங் பாடுவீங்களா? வெக்கப்படக்கூடாது பசங்க, வெக்கப்படக்கூடாது. சொல்லுங்க. எதுவும் பண்ண மாட்டீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பேர் சொல்லுங்க. தேஜா சார். எந்த ஊரு? பெங்களூர். தெலுங்கு. கர்நாடகா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? நல்லா பேசுறது. நல்லா பேசுவீங்க. என்ன பேசுங்களேன்? எது வேணுமோ பேசுவேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தமிழ்லாம் வருதா? கொஞ்சம் வருது. கொஞ்சம் வருது. சரி, ஓகே. சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர்? சாம். எந்த ஊரு? சேலமா? சரி சாம், அப்படியே திடீர்னு போட்டு என்ன ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? செகண்ட் இயர். எப்படி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் எப்படி வரவே திட்டு? எல்லாரும் கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க சார். எல்லாமே ஏன் நர்வஸா இருக்காங்க? சார் நியூ என்விரான்மெண்ட் அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நாங்க கடந்த ஒரு வாரத்தில் நாங்களே பேசிட்டோம் சார். நிறைய பேசிட்டீங்க சார். ஒரே ஜாலியா இருக்கு சார். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க லீலா வினோதன். நம்ம பேசுவோம். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். அம்மா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. இந்தியா வாசிட்டி தேடி. பிந்தியா பாஸ்திகி. எந்த ஒரு ஸ்டேட்? சம் ஒரிசா. ஐயோ, தமிழ்நாடே நமக்கு தடமாட்டோம். ஒரிசாவா? தமிழ் நோ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்ன பண்றது? நான் ஸ்டாண்ட் பண்ணுமே லைவ். Hindi and Tamil and I am speaking also something but I am not able that much. ஐயோ, 3 தியேட்டர்ல ஒட்ட உட்கார்ந்த மாதிரி இருக்கே. சரி, யூ ஈட்டிங்? Yeah, मैं खाना खाती हूँ. என்ன காணா காத்தாவா? என்னடா இது என்னென்னமோ சொல்றீங்களே. சரி, ஓகே. என்ன சாப்பிட்டீங்க? ஈட்டிங்? தோசை சாம்பார். தோசை சாம்பார் ரசம். நம்ம பேசிட்டாங்கப்பா. சரி, என்ன இயர் படிக்கிறீங்க? பிடெக் தேர்ட் இயரா? சரி, உங்ககிட்டலாம் நம்ம பேச முடியாது. நம்ம சார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பேசுவார். ஹிந்திலாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சாங்கா? இருமா, நான் ஹிந்தியை கத்துக்கிட்டு வந்து பேசுறேன். சரி, ஹிந்தியில ஒரு சாங் பாடுங்களா? எப்படியோ எனக்கு புரிய போறது இல்ல. படிச்ச சாங் இஸ் சாங். No, it's not. Song not interested that much. சரி, வாட்ஸ் இன்ட்ரஸ்டட் ஜோக்? ஹிந்தி ஜோக்? Odia में बोल. Odia Sambalpuri like my local. யுவர் சாய். எப்படி எனக்கு புரிய போறது இல்ல. நீங்க எதுனாலும் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்டாயா? தெரியாத கொஸ்டின் கேட்டா. சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட். சரி, வந்து நல்லா தம்பி வணக்கம். உங்க பேர்? I'm Thiruselvam. I'm from second year BTech. சரி, எந்த ஊர்? பாண்டிச்சேரி. தமிழ் பேசுறீங்க? அப்படி பேர். வணக்கம். I'm from I am from பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரில இருந்து வரேன். செகண்ட் இயர் BTech. ரொம்ப சாங். வெரி குட். சரி, நல்லா உயர்ந்த மனிதனா இருக்க. சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடவா? இதோ பாருங்க, நம்ம சிங்கக்குட்டி வந்துட்டாரு. வா. திடீர்னு கீரிப்புள்ள சவுண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. பாடலாம். முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ, முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா லஹில லாஹில்லா. வா சூப்பர்.
எனக்கு என்னமோ ஒரு பக்கம் காது வேற கிருன்னுது. கண்ண ஒரு தெலுங்குவோ சூப்பரா பண்ணி வாழ்த்துக்கள். சரி நான் எதுக்கு வந்திருக்கேன்? ஆமா வணக்கம், உன் பேர் சொல்லுங்க. myself Vijayalakshmi. విజయలక్ష్మి. I'm from Andhra. ఆంధ్ర. ఓ ఆంధ్ర గారు మీరు ఆంధ్ర నుండి వచ్చిండారు. సరే నా కొంచెం లైట్ అడిచి కూడా కంట కదమ్మా, తప్ప లైవ్ சொல்லிடாரு. சரி ஆந்திராவுல ఎక్కడ ఉంటారు? Tirupati. திருப்பதி ஏடுకొంటాడా? கோவிந்தா. ஆனா நல்லா நல்லா அதாவது படிக்கிறீங்களோ இல்லையாடா தம்பிங்களா, இந்த கோரஸ் மட்டும் சூப்பர். சரி சரி తిరుపతి నుండి వస్తారు. వీళ్ళు మీ ఫ్రెండ్లకు లడ్డు ఎత్తుకొని వచ్చినారా? స్టార్టింగ్ లో తెచ్చాను, ఇప్పుడు குடுக்கல. என்னம்மா துட்டோ துட்டுன்னு கொட்டுது, 2 லட்டு கொடுக்க கூடாதா? சரி మీరు அடுத்தப்ப వచ్చేప్పుడు ఒక 100 కిలో లడ్డు, 100 కిలో చాలదు వీళ్ళకి. ఉంటాలో అడ్జస్ట్మెంట్ చేసి ఎత్తుకొని చేయండి. మీరు ఎత్తుకొని చేస్తారా? సరే ఓకే, నెక్స్ట్ టైం చెప్పండి. சரி మీరు ఇప్పుడు ఆంధ్రాలో చూసిన ఉండే நிறைய ஹீரோஸ் தான் பயங்கரமா చేస్తారు. పుష్ప 2 ఫిలిం. సరే ఎట్లా ఉంటాయి? ఎట్లా ఆడుతూ సినిమాతో ఎట్లా ఉంటాయి? చాలా బాగున్నాయి, మాకు చాలా ఇష్టం తెలుగు సినిమాలు. చాలా ఇష్టం, చాలా ఇష్టం. నాకు తెలుగుంటేనే చాలా ఇష్టం. నేను చెప్పింది లాంగ్వేజ్ రా, లాంగ్వేజ్. మాకు తెలుగు సినిమాలు అంటే చాలా ఇష్టం. ఆల్వేస్ ఫ్యాన్ ఆఫ్ జై బాలయ్య. బాలయ్య మన బాలయ్య గారు వస్తే ట్రైన్ అట్లా చేయలే, ఇట్లా కొట్టారు ట్రైన్ కూడా చేస్తా. మాస్ ఆఫ్ బాలయ్య. సరే నెక్స్ట్ వర్స్. నెక్స్ట్ అల్లు పుష్ప. தெலுங்கு ஹீரோயின் அதான பார்த்து என்ன ஹீரோ பார்த்துமா? தெலுங்கு ஹீரோயின் ஒரு హీరో நீங்க வாடா. ఎంత ఊరావా? ఎంత ఊరే? ఇప్పుడు తెలుతాయిరా నువ్వు తిరుపతి నుండి ఏంటి ప్లాన్ వేసినావు. ఇది వகுப்பது கடவு ప్రిన్సిపల్ ఉండే వరకు ఉడలా. మీకు కూడా పుట్టిన వాళ్ళు ఎత్తారు. మా అన్న. మీ అన్న ఒకే అన్న, ఒకే సెల్ల పాస్మాన సెల్ల. అన్న పేరేమి? రక్షిత్. రక్షిత్. సరే ఏం నాకా ప్రెసెంట్ అయితే ఏం లేదు సార్, గోవిక్స్ లో. ఓ సరే సరే సరే. మీరు బాగా సాంగ్స్ పాడుతారని నేను కేள்விப்பட்டாను. ఓ మీరు ఒక 2 లైన్స్ పాడతాం. 2 లైన్స్. చిట్టమల్లే చిట్టేస్తాంది కట్టన ఎప్పుడా కేకోవాలి. చిట్టమల్లే చిట్టేస్తాంది తుంటరి చూపు, ఊరికి ఉండదు కాసేపు, అస్తమానం లోకమే నామై మరపు, ఎతనైతే నువ్వే నన్నాపు. సూపర్ 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 సూపర్. మిగ అదావదుమా అరుమ్యా స్కూల్ గెలిపేస్తారు. సూపర్. సరియా చాలా బాగుంది, చాలా బాగుంది. ఓకే రా. నీ పేరేం చెప్పండి? నీ పేరేం? రాకేష్. 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 మీరు యా ఊరు ఉంటారు? సేమ్ తిరుపతి. తిరుపతి దేవుడిని పోయి చూసింటారా? இது என்னடா கல்லூரி கலாட்டா தெலுங்கு கலாட்டாவான்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. சேனல் மாத்திடாதீங்க. இது 102.5 தான். ஒருவேளை தெலுங்கு எஃப்எம்னு இறங்க அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. సరే మీ పేరు ఏం చెప్పినారు? రాకేష్. రాకేష్. రాకేష్ ఎలా మీరు దిடீர்னு వెక్కపడతారు, సిగ్గుపడతారు? ఏం కారణం? నంది చూసా నిండా మచ్చోడు నడిచినానే. ఈ పుట్టును పెట్టుకొని నిండా మచ్చినోడా ఉండవే. எப்படி நல்லா பண்ணுவாங்க? நல்ல பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. சரி ஓகே. நல்லா சாப்பிடுவியா? நல்லா சாப்பிடுறேன், நல்லா சாப்பிடுவாங்க. சரி சொப்பன் இருந்தானே அப்படிதான் இருக்கும். சரி ஓகே. இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக் இது? ஜோக் அப்படி எதுவும் இல்லை, எந்த ஜோக் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன். நல்லா நல்லா பேசுறியா தமிழ்? கை தட்டுங்கடா. சூப்பரான விஷயம். எடுத்துருவானா? சரி ரைட். நெக்ஸ்ட் டைம் என்ன? நெக்ஸ்ட் டைம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுறோம். சரி ரைட் ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இடையில நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். தருமபுரி பண்பலை 102.5 ஒரு விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். 11:34 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்திலிருந்து தான் நேரலையாக வலம் வந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன்.
அதாவது சிதாலட்சுமி நீங்க சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஓ போடணும்ட்டு இந்தியாவே ஆல் ஸ்டேட் வந்து ரெடியா இருக்கு. எங்க ஒரு ஓ போட போ. 10 ரைட் போதா? போதும். போதும் போதும் யா போதும் அப்படின்றீங்க. வந்து பாத்தீங்கன்னா சிதாலட்சுமி தம்பி ஒருத்தர் இருக்காரு சும்மா ஜம்முன்னு. எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. பீம்பாய் மாதிரி ஜம்முன்னு இருக்காரு. அப்படியே அப்படியே பார்த்தா பேசிடுவோம் அவர்கிட்ட. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நேம் நேம் நேம். குர்கீதன் சிங் ஃப்ரம் பஞ்சாப். பஞ்சாப்ல இருந்து நம்ம குர்கீதன் சிங் வந்து ஐயோ வர மாட்டேங்குது கரெக்டா வந்து இருக்காரு. என்ன படிக்கிறீங்க? இயர் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? फर्स्ट ईयर बीटेक. ஃபர்ஸ்ட் இயர் பிடெக். எப்படி இருக்கு சேலம்? எப்படி இருக்கு சேலம்? सेलम कैसा है? हिंदी में बोलूं या इंग्लिश में? ஐயோ ஹிந்தி வராதே. இங்கிலீஷ்ல பேசுங்க. Salem is very good. I love the people here. I love the mountains here, and I just wanna climb one mountain here, and that's all my aim. And that's it. We'll sing a song, Punjabi song here. So now. ஓகே शुरू करें? ஓகே ஓகே. டேய் பஞ்சாபா இருந்தாலும் ஆந்திரா இருந்தாலும் ஒரிசா இருந்தாலும் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அது மட்டும் ஒண்ணா இருக்கே. சிங் நைஸ் சாங், லவ் சாங். Okay. So this is a song of very worldwide famous singer Sidhu Moosewala. So it goes like, okay. हो उम्र ते साहब नाल तू ना रुतबा थोड़ा नहीं हो बड़ा ही खलाकी चलदा अखां च कुत्ती कोई है पुलदी है कोई दुनिया तो अख चलदा पिछले कर्मां दा धनी लगदा अजे थोड़े खाले अग वाजा मिठी है चोबर दे चेहरे उत्ते नूर दा सदानीए दा उठूगा जवानी च जनाजा मिठिए चोबर दे चेहरे उत्ते नूर दा सदानीए दा उठूगा जवानी च जनाजा मिठिए பகத் சிங் ஜெய் சொல்லுங்கடா. பகத் சிங் எனக்கு அது மட்டும் ஜெய் ஜெய். சூப்பர் சூப்பர். Super me? ஓகே. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுட், ஈட்டிங் ஃபுட். Food very good here. Hello. சப்பாத்தி. Chapati, rice, very good. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் 2 பேர் கவிதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருப்பா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூஜா. பூஜா என்னமா ரோஸோட வச்சிருக்கேன்? ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரதர் எதுக்கு ரோஸ்? சரி நமக்கு எதுக்கு கிட்ட இருக்க அத கொடுத்துட்டாங்க. நமக்கு எதுக்கு லைவ்ல வப்பு? சரி எந்த ஊர்ல வரீங்க? ஆந்திரா. మీరు తెలుగుకారు? అవును తెలుగు. சரி ஏதாவது பாட்டு கிட்டு பாடுங்களேன். ஐயோ பாட்டெல்லாம் வராது. சரி என்னதான் வரும்? படிக்க மட்டும்தான். படிக்க வரும். அப்பாடே புட்டியா போய் சொல்லக்கூடாதுடா. புட்டியா போய் சொல்லக்கூடாது. படிக்க மட்டும் தான் வருப்போம். சரிங்க, என்ன கவிதை சொல்றேன். வணக்கம், பேர் சொல்லுங்க. சிவசங்கரி சேலம். சிவசங்கரி சேலம். சரி உங்க பேரு? யாழினி. சரி இப்போ வந்து சிவசங்கரி வந்து கவிதை சொல்ல போறாங்க. என்ன கவிதை சொல்ல போறீங்க? இது கல்லூரி கலாட்டான்றதால என் கல்லூரி பேஸ்லயே வந்து சொல்றேன். ஓ, கல்லூரி கலாட்டான்றதால கல்லூரி பத்தி சொல்ல போறீங்க. சிம்பிளா என்னோட படிப்பு பத்தி. டெக்ஸ்டைல் பத்தி. ஓகே சொல்லுங்க. கருவுற்று இருக்கிறது பருத்திக்காய், பிறக்க போவது சேலையோ வேட்டியோ. கருவுற்று இருக்கிறது பருத்திக்காய், பிறக்க போவது சேலையோ வேட்டியோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாழினி நீங்க சொல்லுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க என்ன இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. சரி சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்க. எனக்கென யாரும் என்று நினைத்தேன். தம்பி இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி யாழினி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கவிதை சொல்றாங்க. ఏం తమ్ముడు గారు మీరు ఏనండి కవిది ఏనండి ఆంధ్ర గారు? విజయలక్ష్మి మీకుందా చూస్తాను. எனக்கென யாரும் என்று நினைத்த என்னிடம், எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்த என்னிடம், உன்னுடன் நான் இருப்பேன் என்று கூறிய உன் பாச வார்த்தையினால் கவரப்பட்டேனடி. அடடா, அருமை அருமை. யாழினி சூப்பரா சொல்லிட்டாங்க. வேற என்ன கவிதை? கடல் நீரில் இருப்பது உப்பு, நம் மனதில் இருப்பது நட்பு. கடல் நீரில் இருப்பது உப்பு, சால்ட், மனதில் இருப்பது நட்பு. சூப்பர். சொல்லுமா நல்லா கை தட்டலாமே. என்னாச்சு எல்லாம் தீர்ந்துருச்சா? மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தனியே சிரித்துக்கொள், சோகமாக இருக்கும் பொழுது மட்டும் சொல்லி அனுப்பு. சரி ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிப்ஹாப் தமிழா மாதிரி இருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா மாதிரி. சாய் விக்னேஷ். சாய் விக்னேஷ். என்ன பயப்படுறீங்க? நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள். சரி எந்த ஊர் நீங்க? ஆந்திர பிரதேஷ், விசாகப்பட்டினம். சரி எப்படி இருக்கு விசாகப்பட்டினம்? எப்படி இருக்கு? வெயிலாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். அங்க எல்லாம் மழை தான் வருது, வெயில் எல்லாம் இல்ல. ஆனா இங்க மழை வருதா?
இங்க எல்லாம் மழை இல்ல சார், அங்கதான் வருது. பயங்கர ஹேர் ஸ்டைல் ஆகிறீங்களே ஹீரோ மாதிரி, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல. புஷ்பா மாதிரியே இருக்கீங்களே. புஷ்பா எல்லாம் இல்ல சார், ஓன்லி பவர் ஸ்டார் பவன் கல்யாண், ஜெய் பவர் ஸ்டார், டெபுட்டி சிஎம் ஆஃப் ஆந்திரா. ஓ பவன் கல்யாண் சார். ஓஜி ஓஜி. ஓகே ஓகே, இது ஏதாவது டைலாக் சொல்லுங்க. டைலாகா சார்? அவர் டைலாக் அவர் சொன்னாதான். பங்கு ஏதாவது சொப்பீரா அப்படின்றா. எல்லா ஃபேன்ஸ் தான் சார், இவனும் ஃபேனு தான், அவனோட டைலாக் சொல்லுவாங்க. ஐயோ விடுங்கடா போதும்ட்டு ஓடுறான். சரி ஓகே, அவளுக்கு நல்லா படிங்க. ஜெய் ஓஜி, ஜெய் பவர் ஸ்டார். ஓகே 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 ஓகே, சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பவித்ரா, பவித்ரா, எந்த ஊர் நீங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி எல்லை பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க ஜனவரி பண்பலை ஏர்களுக்கு? பாட்டு பாட போறாங்க. சிங்கர் இல்ல இல்ல, சும்மா அடிச்சா விடக்கூடாது. சரி சொல்லுங்க, பாடுங்க. எனதுயிரே எனதுயிரே, எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே, கடவுளை போல் நீ முளைத்தாய். நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே, நீளுமே காதல் காதல் வாசமே. எனதுயிரே எனதுயிரே, எனக்கெனவே நீ கிடைத்தாய். சூப்பர் 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 சூப்பர், கைதிடலாம். ரொம்ப அற்புதமா பாட்டீங்க, வாழ்த்துக்கள். இடையிலே நாம் விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிகள் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போது மயிலே இருங்கள். 11:46 நம்ம கேட்டுட்ருக்கோம் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்திலிருந்து நேரலையா வலம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க லீல வினோதன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீதாலட்சுமி ஒரு பாரத விலாஸ்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஃபீலிங். இல்ல ரொம்ப அழகா வந்து சமாளிச்சிட்டு இருக்கீங்க எல்லார்கிட்டயும் பேசி. திரண்டு இருக்கு. இப்போ நம்ம நிறைய சகோதரிகள் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுபாஷினி. சுபாஷினி, ஏமா முறைச்சிக்கிட்டே பேசுற? எந்த ஊர் நீங்க? மதுரை. அதானே பார்த்தேன், மதுரை. சரி, என்ன சொல்ல போறீங்க சுபாஷினி? நான் பாட்டு பாட போறேன். பாட்டா? என்ன பாட்டு பாடுங்க. திரை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே வா. திரை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே வா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மழையில் கண்மூடவா? அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா? உனக்கிட மட்டும் வாழும் இதயமடி. ஐயோ சூப்பரா, வாழ்த்துக்கள். பேர் மட்டும் சொல்லுங்க. என் பேர் புர்ணஸ்ரீ. வெரி குட். வணக்கம், உங்க பேர்? வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேயர்களே. நம்ம சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்? நான் நந்தினி. சேலம். சரிங்க நந்தினி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதாவது பாட்டு பாட போறேன். நீர் பத்து பாருங்க, எனக்கு பிடிச்ச கல்லான நிலைமை என்ன, கடலோரு பார்க்க சொல்ல, குக்குக்கும் நாரிக்கும் தங்களையுதை. நீரின் மகன் எந்தன் காதல், நீரின் கருணையில் வாழுவான், என்று நாளைக்குள் நீளுவான். எனது பெண்மையை காடுவான், என்னை நீயும் தீண்டும் போது தேகம் இருமுறை சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா பாடிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்குதாமா? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் சாங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் சாங் பாடுறதுக்கு 2, 4, 6, 8, 10 பேர் இருக்காங்க. அவங்க பேர் கேட்டுருவோம். முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. மௌனிகா. மௌனிகா. பிரதீக்ஷா. பிரதீக்ஷா. லக்ஷ்யா. லக்ஷ்யா. அபிநயஸ்ரீ. அபிநயஸ்ரீ. அபிநயா. அபிநயா. சந்திராஸ்ரீ. 2 பேரும் அபிநயாவும் அபிநயம் பக்க பக்கமா இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா. கார்த்திகா. அதிரா. மகேஸ்வரி. பிரதீக்ஷா. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கோரஸா ஒரு பாட்டு பாட போறாங்க. அப்படியே ரவுண்ட் கட்டுங்க. என்னமா சாங் பாடுறதுக்கு? சரி, ஸ்டார்ட் மியூசிக். அப்படி பக்கம் வாங்க, அப்பதான் கேட்கும். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு,
அது மூடி திறக்கும் போது சின்ன கவுக்கும் கோட்டரு கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு அது கொஞ்சம் கழிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு மம்மி சொன்ன பொண்ண கட்ட டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ண கட்ட டாக்டர் மம்மி சொன்ன பொண்ண கட்ட டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ண கட்ட டாக்டர் கண்ணை கலங்கவை கோப்பிகள் வேணாம் கண்ணி போஸ்டரோட நாம போடலாம் லைஃப்ல தினமும் ஒன்னா போனோம் பேக்ல இப்போ அவளை காணோம் வீட்டுல சுகமா கடலை போட்டோம் கடலுக்கு இப்போ கண்ணீர் மட்டும் காலிக்கும் போது அந்த கண்ணு தெரியாது உன் கண்ணை முடிச்சுக்கிட்டா அந்த காதல் கிடையாது அவ போனா போனா மீனா நான் காயப்பட்ட மீனா பாடலை மாதிரி செலக்ட் மாதிரி பசங்க கொடுக்கும் போட்டரு கடலை போல் ஒரு சாய் பாட்டு அது கொஞ்சம் கழிச்சு போதே தூக்கி போட்டுடு பாதியில் வந்த பொண்ண நம்பி ஆதியில் வளர்ந்த நட்ப விட்ட தேடிய போல கிழிச்சுப்பட்டா தேவதவல நம்பி கெட்ட தோடு மட்டும் வெல்ல உனக்கு அவுத்து புட்டா மெல்ல என்ன பண்ணி என்ன ஆனா அப்பவே நான் சொன்னேன் அவன் போடாதே போட்டா சிந்து கல்லு போட்டா ஒரு சூப்பர் சூப்பர் அழகா படிச்சீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கைத்தி கழகத்தினுடைய இயக்குனர் ஐயா நம்மோடு இருக்காரு. ஐயா வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் பி தென்னரசு, இயக்குனர், இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி, சேலம். இன்னைக்கு இந்த கல்லூரி கலாட்டா தருமபுரி வானொலி நிலையம் நடத்தினதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் சொல்லிட்டு முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிறதுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியின் ஊடாக இந்த தருமபுரி வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சியும் சேர்ந்ததுனால இது ஒரு மிகப்பெரிய நினைவில் நீங்காத ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஜாலியா இருந்ததா சார்? ஜாலியா இருந்தது. ஆக்சுவலா வந்து இந்த வயசுல வந்து பசங்க இப்படிதான் இருக்கணும். ஒர்க் வைலி ஒர்க், பிளே வைலி பிளேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சரி, பசங்க வந்து படிக்கும்போது படிக்கணும், இந்த மாதிரி விளையா பண்ணா இருக்கும்போது பண்ணா இருக்கணும். அப்பதான் வந்து மனசும் உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். எப்பவுமே சீரியஸா இருந்தாங்கன்னாக்கா ஹெல்த் போயிடும். ஸோ அடிக்கடி நான் எங்க மாணவர்களுக்கு அதுதான், மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது இதுதான். ஃப்ரீயா விடணும், மனசை ஃப்ரீயா விடணும், சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்தில் ஒர்க் வரும்போது சின்சியரா ஒர்க் பண்ணணும். சூப்பர் சார், அழகா சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம அவரும் இளமையாவே இன்னும் அழகா ஒரு மாணவனை போலவே இருக்காரு. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவரு தான். வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இங்க ஒரு கூட்டம் இருந்தது, காணாம போயிருச்சு. வாங்க கடைசியா வந்து அவங்களோட சாங்கோட நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்வோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எதுக்கு சார்? சார் உன் பேர் எதுக்குயா கேட்டு? நான் ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி நான் ஏதோ லோனா வாங்க போறேன். உன் பேர் லைவ்ல கேக்குறதா? உன் பேர் என்ன சார்? அனுமல மணிகண்டா. ஏமரா இன்னும் பாட்ட ஏமா சோத்த மாதிரி சொல்லிருக்க, பொறுமையா சொல்லு. அனுமல சேத்தன் சாயி அனுமா அனுமா அனுமுல அனுமுல சேத்தன் சேத்தன் சாயி சாய் மணிகண்டா. மணிகண்டா. ஓ மணிகண்டா, மணிகண்டா மணிகண்டா பாயிண்ட். சரி, பூஜா பூஜா சொல். ராகேஷ், அசீம் முகமது, மோகன் முகமது அசீம், மோகித். உங்க பேரு? சரத். சரத். இவெல்லாம் எங்க போயிருந்தீங்க சார்? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து நீங்க வந்து நிறைவா ஒரு பாட்டு பாட போறீங்க. எங்க பாடிடுங்க. ஏன் பாட்டும் என்ன பாட்டுன்னு இப்பதான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாடலாமா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க. ஏதி ஏதி ஏதின்னு என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. ஸ்டார்ட் பண்ணுங்க. வெண்ணலவே வெண்ணலவே నిన్నే దాటి వస్తావా విరహాల జోడి నీవే వెన్నెలవే వెన్నెలవే నిన్నే దాటి వస్తావా విరహాల జోడి నీవే
விரகால ஜோடி நீவே. பில்லா பில்லா பூலோ கண்டாடா கண்ணுக்குயிலே ఆడేరు కుసుమాలు పచ్చ గడ్డి మీద ఎగుల్లో పడి అన్నారు అన్నారే ఈ వేళ వెన్నెలవే వెన్నెలవే నిన్నే కాచి వస్తావా విరమాన జోడి నీవే. థ్యాంక్ యూ సార్. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் அருமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு வந்து உலகம் முழுவதும் ஒழிச்சாலும் பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில இருந்து ஒழிச்சா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகேவா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக சிறப்பாக பண்ணாங்க. நம்மளும் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி லீல வினோதன்.